ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவலில் திருச்சி தான் வந்திருக்கோம். திருச்சியில் லஞ்சுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். நம்ம அந்த கடை தான் இந்த திண்டுக்கல் பிரியாணி. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரியாணி. கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து இவங்க பாரம்பரியமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே சாமியானெலாம் கட்டி இங்கே வந்து மக்கள் கூட்டமாக வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து மார்னிங் ஒரு 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 3 o'clockலாம் முடிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சூடாக வந்து சிக்கன் 65 பொரிச்சிட்ருக்காங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு அண்டு பார்சல்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி குவார்ட்டர் பிளேட் 180, ஹாஃப் 270 அண்ட் ஃபுல் வந்து 360. சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா 30 rupeesக்கே கிடைக்குது. அண்ட் மட்டன் ஈரல் மிளகு சுக்கா பார்த்திங்கன்னா 100 rupees கொடுக்குறாங்க. ஹாஃப் படி பக்கெட் பிரியாணி 1600, ஒரு படி பக்கெட் பிரியாணி 3200 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு தம் இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் தம் இறக்கல. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு 11 o'clock, நம்ம 10:30க்குலாம் வந்துவிட்டோம். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரியாணி வந்து நமக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணி இறக்கி ஃபஸ்ட்டு இதிலே நம்ம வந்து நல்லா சுட சாப்பிட்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மக்களும் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள்லாம் பாருங்கள், கூட்டமாக உட்காந்து சாப்பிடும். காலையில் 11 o'clock தான் ஆகுது. 11 o'clockே கூட்டம் பாருங்கள். நல்லா ஃபஸ்ட்டு தம் உடச்சோன்னே எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளும் சாப்பிட்லாம். ஸோ கைஸ், நம்ம திண்டுக்கல் பிரியாணியில் வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி அண்டு மிளகு ஈரல் சுக்கா ஒன்று வாங்கிட்டோம். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ நல்லா சீரக சம்பா பிரியாணி வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த டேக்ஸிலேருந்து தம் உடச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக ஏர்லி மார்னிங் 11 o'clock வந்திருக்கோம். ஸோ பீசஸ்லாம் பாருங்கள், குட்டி குட்டி மட்டன் பீசஸாக வந்து நிறையா போட்டிருக்காங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நான் குவார்ட்டர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ லிமிட்டடாக தான் வாங்கியிருக்கேன். ட்ராவலில் இருக்கனால கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லான்னு. ஸோ ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நல்லா மட்டன் ஈரல் வந்து ஈரல் வச்சு ஒரு சுக்கா பண்ணியிருக்காங்க. சூப்பராக நல்லா கிரேவியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பைட் வெறும் மட்டன், அப்புறம் இந்த ரைஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூடாக இருக்குங்க. பார்க்கவே செம்மையாக டெண்டரியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பைட் சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸ் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நல்லா முந்திரிலாம் போட்டுங்க பாருங்கள். முந்திரி அப்புறம் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா குக்காக இருக்குது. நல்லா டெண்டரியான பீசஸ். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கட்டியான தால்ச்சா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஈரலை ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூடாக இருக்குது. கைஸ் வேறு லெவல், செம்மையாக. நம்ம அந்த மதுரை சைடு திண்டுக்கல் சைடு சாப்பிட்ற அதே ஸ்டைல் பிரியாணி தான். உங்களுக்கு நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவராக உங்களுக்கு ஒரு சீரக சம்பா பிரியாணி பிடிக்குன்னா கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈரல். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகலாம், லைட்டாக கொஞ்சம் வேகிறது. ஓகே, சில இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சில இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மட்டன் ஈரலில் உள்ள கிரேவியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சுடுது அப்பா, நல்லா அந்த கொழுப்புலாம் இருக்குது பாருங்கள். மட்டன் கொழுப்பு தாங்க டேஸ்ட்டு. அந்த இதோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி ஃபுல்லாக அந்த மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கி வேறு லெவல் ஃப்ளேவர் கொடுக்குங்க. அந்த மட்டனுக்கும் மட்டன் ஈரலுக்கும் செம்ம காம்போ. பட் அந்த பிரியாணியில் வந்து மட்டனோட அரோமா செம்மையாக இருக்குது. ஆஹா, வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு நம்ம ஈரல் ஒன்று சொல்லிங்க எக்ஸ்ட்ரா 100 rupees. இது மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா குவார்ட்டர் வந்து 180, ஜஸ்ட் 280க்கே உங்களுக்கு வந்து செம்ம ஒரு ஃபீஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. இந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சிக்கன் 65 இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் 65 வந்து 30 rupeesக்கே கிடைக்குது. ஸோ அது கூட நீங்கள் வாங்கலாம். அண்டு பரவாயில்ல, 65 வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. பட் நான் வந்து ஈரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினேன். பிரியாணி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை
சீரக சம்பா பிரியாணி லவ்வர்ஸ்க்கு மஸ்ட் ட்ரை பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in another video. Bye.